இன்னைக்கு இந்த சூப்பரான ஹிப்பெல்ட் டிசைன் நார்மல் நீடில் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆரி ஒர்க்கில் தான் இல்லைங்க, நார்மல் நீடில் வச்சு நீங்களே உங்களுக்கான டிசைன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நீடியில் த்ரெட்டு டபுளாக போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு வித் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் லைனில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடும் சுகர் பீட் போடலாம். லைனோட ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு பீட் லோட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம். பீட் எண்ட் பண்ணின இடத்துலேருந்து 2 பீட்ஸ் ஒன்ஸ் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பீடை ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ் 2 பீட்ஸ் ஒன்ஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும், இல்லாட்டி நம்ம பீட்ஸ் டைட்டாக இருக்காது. இதே மாதிரி நம்ம எடுத்த ஃபுல் லென்த்துக்குமே பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் ஸ்டோன் டச் ஆகி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுகர் பீட்ஸ்க்கு மட்டும்தான் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். மற்ற எல்லா பீட்ஸ்க்குமே 1 பீட் 1 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் பீட்ஸ் டைட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் சுகர் பீடு எண்ட் பண்ணின இடத்துலையே நீடில் மேலே எடுத்து திரும்ப சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதே மாதிரி ஃபுல் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 சைட் மட்டும் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். சீக்வன்ஸை ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் 3 சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இது ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்க சுகர் பீட் லைனை டச் ஆன மாதிரியே இருக்கணும். இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் சீக்வன்ஸ் 1 சுகர் பீட் விட்டுட்டு பேக் ஸ்டிச் கொடுங்க. பேலன்ஸ் 2 சுகர் பீட் இருக்கணும். சுகர் பீடோட எண்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு திரும்ப சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுங்க. இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம், ஸ்டிக் பண்ணாமையும் நீங்கள் அளவு மட்டும் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆரி அண்ட் டெய்லரிங் ஒர்க் இந்தியா ஃபுல்லாகவே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் கீழே வச்சுட்டு சுகர் பீடோட எண்டிங்கில் சீக்வன்ஸோட சென்டரில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டிருந்த லைனுக்கும் இதுக்கும் லைட்டாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இதுக்கும் சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீட் மட்டும் விட்டுட்டு பேக் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஸோ 3 சுகர் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டிச் தான் பேக் ஸ்டிச்சஸ் வரும். ஸோ டோட்டலாக 8 லைன்ஸ் இதே மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற லைன்ஸ் அண்ட் ஸ்டோன் சுற்றிலையும் இருக்க சுகர் பீடை டச் ஆகிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். கேப் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவுடனே இதுதான் இதோட ஃபைனல் லுக். நார்மல் நீடில் வச்சு கிராண்டாக ஒரு ஆரி ஹிப்பெல்ட் டிசைன் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் ஹிப்பெல்ட்டுக்கு தான் இல்லைங்க, உங்களோட ப்ளவுஸில் நெக் டிசைனாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆரி ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அது போக ஆரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் அண்ட் டெய்லரிங் ஒர்க் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.